வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் கமெண்டில் பலகை வச்சு அடிக்கிறதுனால தான் இல்லை சீட்டு போட்டு அடிக்கிறதுனால தான் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இண்டி நல்லா வீடியோவை காட்டுறேன். இந்த ரூப் பார்த்தீங்களா, இது வந்து சீட்டு போட்டு அடித்தது. ப்ளெயினாக நீட்டாக இருக்கும். அதே இந்த படியை பாருங்கள், பலகை போட்டு அடித்தது. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், பூஸ்டருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்காரங்களே நல்லா யோசித்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பலகை போட்டு அடிக்கிறத விட இந்த மாதிரி சீட்டு போட்டு அடித்தோம்னா உங்களுக்கு காங்கிரீட்டு எப்பவும் தாங்கிறத விட 5 வருஷம் எக்ஸ்ட்ரா தாங்கும். ஏன்னா இது சிமெண்ட் பால் எதுவுமே ஒழுகாது. இது ஃபுல்லாக சிமெண்ட் பால் வடிஞ்சு பாருங்கள் காங்கிரீட் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும் காங்கிரீட்டு. எப்போவுமே முன்ன பின்ன அந்த பலகைகள் எப்படியும் அந்தளவுக்கு நேரெல்லாம் அறுத்து தர மாட்டாங்க, முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் சீட் அப்படி கிடையாது. சீட்டு போட்டிருக்க இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பக்கத்துலேயே பலகை போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்தையும் பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? எப்போவுமே சீட்டு போட்டு அடிக்கிறது தான் நல்லது. பலகை போட்டு அடிக்கிறத விட சீட்டு போட்டு அடிக்கிறது உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே சீட்டு போட்டு அடிக்க மட்டும் விரும்புங்க, பலகை போட்டு அடிக்க கேட்காதீங்க. நன்றி, வணக்கம்.